வணக்கம் நேயர்களே, உங்களை லிட்டில் சிங்கல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பஞ்சகவ்யம் விளக்கு. பஞ்சகவ்யம் விளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, மாட்டுடைய சாணம் அதிலிருந்து தயாரித்து நமக்கு கொடுக்குறாங்க. இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ் மருந்து கடையில் நீங்கள் கேட்டாலே கொடுப்பாங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தா ஒரு 30-35 தான் இருக்கும். ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் கேட்டு வாங்கி இந்த தீபத்தை ஏற்றி இதனோட பலன்களை நீங்கள் நல்லா உணர்றதை நீங்களே காணுவீங்க. இதுதான் பஞ்சகவ்யம் விளக்கு. இதில் நெய் மட்டும்தான் ஊற்றி, பசு நெய் ஊற்றி நீங்கள் இதில் தீபம் ஏற்றுறப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, எவ்வளோ கஷ்டமோ, குழந்தை இல்லை, என்னோடய பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, என் பொண்ணுக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க, என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குங்க, எக்ஸ்ட்ரா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு தீபம் போட்டால் போதுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் அதிகமாகவே கொடுக்கும். நீங்களே அதை உணர்வீங்க. இது எப்போங்க ஏற்றணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுனீங்கன்னா இன்னும் சிறப்பு. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றுங்க. ஏற்றி இதனோட பலன்களை நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. இதனோட பலன் நான் அறிஞ்சேன் அப்படின்ட்டு. இந்த விளக்கு ஏற்றுறப்ப உங்களுடைய கஷ்டம் எல்லாத்தையுமே நீங்கள் மனசார நினச்சி நீங்கள் ஏற்றுங்க. குலதெய்வ வழிபாடை முதல்ல நினச்சி நீங்கள் ஏற்றுங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொடுத்துருங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், நான் ஏற்றிட்டேன். நெய் ஊற்றினா மட்டும்தாங்க நல்லா அது எரியும். நல்லெண்ணெய்யோ, தேங்காய் நெய்யோ, விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய்யோ இதெல்லாம் ஊற்றுனீங்கன்னா அது சரியாக எரியாதுங்க. நான் ஏற்றுனீங்க, எனக்கு எரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. பசு நெய் ஊற்றினா மட்டும்தாங்க இது நல்லா எரியும். இந்த பஞ்சகவ்யம் விளக்கு ஒரு அகல் விளக்கு மாதிரி தாங்க இருக்கும். அகல் விளக்கு போலயே தான் இருக்கும். இதை நம்ம ஏற்றும் போதே ஒரு அகல் விளக்குக்குள்ளே வச்சு தாங்க நீங்கள் ஏற்றணும். பாருங்கள், ஒரு அகல் விளக்கு, அதுக்கு மேலே தான் நான் இந்த விளக்கை நான் வைக்கிறேன். இது பல ஹோமம் வளர்க்குறதுக்கு சமம்னு கேள்விப்பட்டேங்க. இந்த விளக்கை நீங்களும் ஏற்றி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குன்ற நம்பிக்கையோடு இதை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூ.